யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயை சமஸ்த தோஷக்னம் பாதாத் மஜமகல்மஷம் அஸ்மத் குருபியோ நமகா விகனச மகா குருவே நமகா அனுமன் சுவாமிகள் ஆசைகளுடன். பொதுவாக மறதி அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு வியாதி. ஒரு விஷயத்தை எடுத்துட்டிங்கன்னா நம்ம செய்யணும்னு நினைப்போம், ஆனால் மறந்துடுவோம். அதேமாதிரி பொருட்களை வைத்த இடம் தெரியாமல் தேடுறதுன்றது சகஜமாகி போச்சு. இப்போ நம்ம வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா பல பொருளை தொலைச்சிடுவோம், அப்புறம் ஏதோ ஒரு பொருளை தேட எல்லா பொருளும் கிடைக்கும். இது ஒரு வகம். பொருள் நம்ம அறியாமல் நாம் தொலைக்கிறது. இன்னொரு ரகம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தொலைஞ்சு போகிறது. மூணாவது ரகம் களவு போகிறது. இப்போ நம்ம ஒரு பொருளை மறந்து வச்சுட்டு தேடுறதுன்றது நீங்கள் கொடையிலேருந்து மூக்கு கண்ணாடியிலேருந்து ஆரம்பித்தா பேனா வரைக்கும் நிறைய இருக்குது. ஆனால் பொருள் தொலைஞ்சு போகிறதுன்றது கைமறதியாக வெவ்வேறு இடங்களை விட்டுட்டு எடுக்காமல் விட்டுறது, அது திரும்ப கிடைக்காதுன்னு வச்சுக்கணும். அடுத்து களவு போகிறது. இந்த களவுன்னு சொல்கிற மூணாவது இடம் தான் முக்கியமான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, திருடு களவுன்றது சாதாரண பொருட்கள் களவு போகிறதில்ல, விலை உயர்ந்த பொருட்கள் தான் பெரும்பாலும் களவு போகும். இப்போ அந்த மாதிரி களவு போன பொருள் நமக்கு திரும்ப கிடைக்கணும்னு எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். ஏன்னா உழைச்சி சம்பாதிச்சது, சில பேருக்கு சென்டிமெண்ட், எங்கள் அப்பா கொடுத்தது தாத்தா கொடுத்தது அப்படின்னு பரம்பரையாக இருக்கிற பொருள்னு சொல்லுவாள். அந்த மாதிரி சென்டிமெண்ட் ஒரு பக்கம், இன்னொன்று விலை மதிப்பு. இப்படி ரெண்டு காரணங்களால் நம்ம இழந்த பொருள் அடையணும்னு எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கும். இது மாதிரி காணாமல் போன பொருள் திரும்ப கிடைக்க கார்த்த வீர்யாஜுன ஜபம்ன்றது எல்லாருக்கும் பலன் தரும்னு சொல்லுவாள். இப்போ நம்ம சொல்ல போகிற கார்த்த வீர்யாஜுன ஜபம்ன்றது மந்திரம் என்பது காயத்ரி என்றது சுலபமாக பலன் தரக்கூடிய ஒரு விஷயம். இது இந்த ஜபத்தை நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா களவு போன பொருள் நீங்கள் இருக்கக்கூடிய இடம் நோக்கி வரும்னுவா. அது விலை உயர்ந்த தங்கம் வெள்ளி அந்த மாதிரி பொருளாக இருந்தால் அது நமக்கு சட்ட ரீதியாக கிடைக்க வாய்ப்பு கிடைக்கும்னுவா. கை மறதியாக வச்ச பொருளாக இருந்தால் நம்ம கண்ணுக்கு தெரியணுவா. சில நேரங்களில் கிரக கோளாறுகளால், இப்போ உதாரணம் ஒரு மோதிரத்தை கைட்டி நீங்கள் குளிர் ரூமில் வச்சுட்டோ 4 கணக்காக தேடுவீங்க, அப்புறம் ஒரு சந்தர்ப்பத்தில் அது கிடைக்கும். அந்த மாதிரி தோஷ காரணங்களால், கிரக நிலை காரணங்களால் கண்ணுக்கு தெரியாமல் நம்ம தொலைத்து வச்ச பொருள் நம்ம கண்ணுக்கு திரும்ப கிடைக்க வாய்ப்பு வரும். திருடு போன பொருளாக இருந்தாலும் அது நம்ம இடம் நோக்கி வரணுமா. கிராமங்களில் பசுவோ கால்நடைகளோ காணாமல் போனால் கூட இந்த கார்த்த விரியாஜன யந்திரம், கார்த்த விரியாஜன ஜபம் பண்ணுவாள். அது பண்ணால் அந்த பொருள் திரும்ப இருக்கக்கூடிய இடம் நோக்கி வந்துடுவான். அது உயிருள்ள பொருளுக்கு. உயிரில்லாத பொருள்ன்றது திருடு போயிருந்தால் நம்ம சட்ட ரீதியாக நம்ம நோக்கி நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லுவாள். இந்த மாதிரி களவு போன பொருள் கிடைக்கிறதுக்கு இப்போ நம்ம சொல்ல போகிற ஜபத்தை பண்ணலாம். கை மறதியாக வச்சுருந்த பொருள் கண்ணுக்கு தெரியறதுக்கும் இப்போ சொல்ல போகிற இந்த கார்த்த வீர்யாஜன ஜபம் பலன் தரும். இந்த மந்திரத்தையே கூட செப்பு தகட்டில் எழுதி 5 வர்ண நூல் சுற்றி நீங்கள் இந்த ஜபத்தை தொடர்ந்து பண்ணியிருந்தால் இந்த செப்பு தகடு எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு பொருள் தட்டாயம் வரும்னு சொல்லுவாள். 45 நாட்கள் அல்லது 90 நாட்கள் இதை விசேஷமாக சொல்லுவாள். இது நைவேத்தியம் அப்படின்னு சொல்லும்பொழுது எளிய நைவேத்தியம், சுலபமாக நம்ம பலன் தரக்கூடிய நைவேத்தியம்னா பால், அதுக்கப்புறம் வெத்தலைப்பாக்கு, பழம், தேங்காய் ஆரம்பிக்கிற அன்னைக்கு. அப்புறம் தினமும் தொடர்ந்து நாட்டு சக்கரை, பேரிச்சம்பழம் நைவேத்தியம் பண்ணலாம். 2 பேரிச்சம்பழம், 4 பேரிச்சம்பழம், நாட்டு சக்கரை நைவேத்தியம் பண்ணலாம். நீங்கள் சுவாமின்னு சொல்லும்போது படம் அவசியம் இல்லை. செப்பு தகட்டில் இந்த மந்திரத்தை எழுதி சுருட்டி 5 விதமான கலரில் நூல் சுற்றி வச்சு பூஜை பண்ணலாம். தலைவாசப்படியில் வச்சு பண்ணுற பழக்கமும் உண்டு. வீடுகளில் பூஜை ரூமில் வச்சும் பண்ணலாம். சில ஐதீகங்கள் எந்த இடத்துல பொருள் திருடு போச்சோ அந்த தலைவாசப்படியில் இந்த மந்திரத்தை எழுதி அல்லது இந்த மந்திரத்தை எந்திரத்துக்குள்ளே எழுதி 5 வர்ண நூல் சுற்றி அதுக்கப்புறம் ஜபம் தொடர்ந்து பண்ணுவாள். இன்னொரு எளிய வழி அப்படின்னா, இந்த 45 நாளோ 90 நாளோ இந்த ஜபத்தை பண்ணிவிட்டோ அதுக்கப்புறம் அந்த எந்திரத்தை 5 வர்ண நூல் சுற்றி தலைவாசப்படியில் மாட்டலாம். இதுவும் ஒரு வழி உண்டு. இது 2-3 சம்பிரதாயமாக இந்த ஜபத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. மந்திர மகாரணமும் மந்திர மகோதரி போன்றெல்லாம் இந்த ஜபத்தை பற்றி பெரும்பாலுமாக சொல்கிறேன். அதனால் இந்த கார்த்த வீர்யாஜன காயத்ரி இப்போ சொல்கிறேன், எழுதிக்குங்க. ஓம் கார்த்த வீர்யாய வித்மகே மகாவீர்யாய தீமகி தன்னோர்ஜுன பிரச்சோதயாத். இதில் தன்ன அக அர்ஜுன பிரச்சோதயாத்துன்னு சேர்ந்து தன்னோர்ஜுன பிரச்சோதயாத்துன்னு வரும். உச்சரிக்கும் போது தன்னோ அர்ஜுன பிரச்சோதயாத்துன்னு உச்சரிக்க வேண்டியது. அதில் தன் அக அர்ஜுனா பிரச்சோதயாத்துன்னு எல்லா எழுத்தும் அதில் கலந்துருக்கு. மறுபடியும் சொல்கிறேன், எழுதிக்குங்க. ஓம் கார்த்த வீர்யாய வித்மகே
மகாவீர்யாய தீமகி தன்னோ அர்ஜுன பிரச்சோதயாத். இதில் ஆ வந்து மறைஞ்சிருக்கும், அதை நீங்கள் சேர்த்து உச்சரிக்கும் பொழுது ஆ எழுத்தில் வராது. இப்போ சொன்ன ஜபத்தை தொடர்ந்து 32 உருவீதம் கிழக்கு நோக்கி அமர்ந்து ஜபிக்கலாம். வெள்ளை வஸ்திரத்து மேலே உட்காந்து ஜபிக்கலாம், இல்லை தர்பாசனத்தில் உட்காந்து ஜபிக்கலாம். ரொம்ப விசேஷமானது. தொடர்ந்து இந்த ஜபத்தை பண்ணுங்கள். கார்த்தவீர்யாஜுனன் சிறந்த சிவபக்தர். அவரோட அருளால் அவர் 1000 கையுள்ளவன் சொல்லப்பட்டிருக்கு. அவரோட அருளால் தொலைந்த பொருள் கிடைக்கும், மறைந்த பொருள் கண்ணுக்கு தெரியும்.